என்னடா பார்க்கவே பயங்கரமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ராகி ஸ்வீட் சேமியாவை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுனால பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ற எல்லா பொருளுமே வந்து ஒரு சம் டிஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா 2 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி கொப்பரையில் வந்து நார்மல் இட்லி வந்து எப்படி சுட்டு எடுப்போமோ அது மாதிரி வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வெந்துடும். நான் எப்படிலாம் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து கீப்பப் பண்ணிக்கோங்க. ரெகுலராகவே காரமாகவே சாப்பிட்டுட்டே இருக்கோம், ஒரு இனிப்பாக ஒரு டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து டின்னராக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ராகியில் செய்கிறனால ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூட. அதனால் வந்து சுகரும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் டின்னர் வந்து நார்மல் தோசை இட்லிக்கு பதிலாகவே எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதில் சுகரும் தேங்காவும் துருவலும் போட்டிருக்கோம். ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணுன்றவங்க வந்து ப்ரௌன் சுகர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டெம்டிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைம் இல்லைனா நைட் டைம் டின்னர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம வந்து மினி வ்ளாக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ, பாய். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட் வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ராகியே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.